அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சியில் 12 ராசி நேயர்களுக்கும் இந்த நாள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இன்றைய நாள் 15/1/2026 வியாழக்கிழமை, தை மாதம் 1ஆம் நாள், கேட்டை நட்சத்திரம் நிறைந்த ஒரு அற்புதமான நாள். இந்த நாள் தை 1 பிறந்துருச்சுங்க, சரிங்களா? இன்றைய தினம் தை திருநாள், அந்த பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நம்ம உழவையும் விவசாயத்தையும் போற்றி சூரிய கடவுளை வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான தினம். ஆக விவசாயம் நல்முறையில் பெருகட்டும், எங்கும் பசுமை நிறையட்டும், நம்ம எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் மேச ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் கிட்டத்தட்ட 2 நாட்கள் தாண்டியும் நீடிக்கிறது, சரிங்களா? நம்ம 12 ராசி நேயர்களுக்கும் இன்றைய தினம் எப்படி அமைகிறது அப்படிங்கிறத பார்த்துருவோம். மேஷம், இன்றைய நாள் ஒரு நல்ல நாள். ஆனால் இந்த மனக்குழப்பத்தினால மட்டும் எல்லாவற்றிலும் நீங்கள் அப்படியே கொஞ்சம் மந்தமாகி இருப்பீங்க. பொருட்சேர்க்கைகள் செய்வதற்கு இன்றைய தினம் சிறப்பானதாக அமைகிறது. இன்றைக்கி ஏதாவது முக்கியமாக பொருள் வாங்குறீங்க, இல்லை ஒரு விஷயம் சார்ந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அது கொஞ்சம் சரியானதா, இல்லை கரெக்டான பொருளா, இல்லை சரியான இடத்துல தான் இன்வெஸ்ட் பண்ணுறோமான்னு 1க்கு 2 முறை கொஞ்சம் யோசித்து இன்வெஸ்ட் பண்ணுறது, யோசித்து பொருள் வாங்குறது நல்லது. ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த மட்டிலும் திருமண முயற்சிகளில் நல்ல வெற்றி காணப்படும். வாழ்க்கை துணை உடனான இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அப்படியே குறையக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டம். பிரிஞ்சு போன கணவன் மனைவிக்கிடையில கூட மீண்டும் பேச்சுவார்த்தைகள் எட்டக்கூடிய காலகட்டம். பிரிந்து போன நட்பு வட்டாரங்கள் மீண்டும் சேருவார்கள். அன்பார்ந்த மிதுனராசி அன்பர்களே, இன்றைய தினம் வேலை வருமான ரீதியாக நல்ல மேன்மை உண்டு. கூட்டு தொழில் கூட்டு வியாபாரத்தில் இருந்தவர்களுக்கு கூட லாபங்கள் ஓரளவுக்கு கணிசமாக கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை துணையின் வழியிலிருந்து சில நன்மைகள் உங்களுக்கு நடைபெறக்கூடியது மாதிரியான நாள். ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் பார்த்துருந்துக்கிடுங்க. அன்பார்ந்த கடக ராசி என்பர்களே, இன்றைய தினம் பிள்ளைகள் வழியிலிருந்து சில இருந்து வந்த மன சங்கடங்கள் அளவு குறையக்கூடிய நாளாக அமைகிறது. பிள்ளைகளோட சப்போர்ட் உங்களுக்கு இன்றைய தினம் கிடைக்கும். வீணாக மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் எந்த ஒரு விஷயத்திலையும் பார்த்து நிதானித்து நகர்றது நல்லது. கடந்த 2 தினமாகவே மனக்குழப்பத்திலே இருப்பீங்க, ஏதாவது ஒரு பிரச்சனைக்கோ ஏதாவது உறவு சிக்கலுக்கோ. அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்னைக்கு ஈவினிங் மேலே சின்ன சின்ன தீர்வுகள் கிடைக்கும், கவலை வேண்டாம். அன்பார்ந்த சிம்மராசி அன்பர்களே, இன்றைய தினம் பொருட்சேர்க்கைகள் மிகச் சிறப்பானதாக அமைகிறது. குழந்தைகளுக்கு படிப்பில் நல்ல நாட்டம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வாய் விட்டு கொஞ்சம் மகிழ்ச்சியாக சிரிக்கக்கூடியது மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகள் இன்றைய தினம் சிம்மராசி நேயர்களுக்கு ஏற்படும். உறவுகளோடு இருந்து வந்த கசப்புக்கள் விலகி உறவுகள் மேம்படக்கூடியது மாதிரியான காலம். அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே, கன்னியாராசி நேயர்களுக்கு தொழில் வருமானம் சிறக்கும். உங்களுடைய வளர்ச்சி அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும். சகோதர உறவுகளால் நல்ல மேன்மை உண்டு. பொருளாதார ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகள் குறையக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் டக்கு டக்குன்னு, சரிங்களா? அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, பேச்சால் வீண் குழப்பத்தை உண்டு பண்ணுவீங்க. தேவையில்லாத வாக்குறுதிகளால் பேரை கெடுத்துக்கிடுவீங்க. இது 2ல் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துக்கிட்டீங்கன்னா போதும். மற்றபடி வேலை வருமானம் இந்த ஃப்ளோ அதெல்லாம் நல்லா இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி மேலோங்கி இருக்கும், இதெல்லாம் ஓகே. இந்த நாவடக்கத்தை மட்டும் சரியாக வச்சுக்கிட்டீங்கன்னா இன்றைய தினம் போதுமானது, சிறப்பானதாக இருக்கும். அன்பார்ந்த விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் குழப்பம். இந்த குழப்பம் அதுவும் குறிப்பாக கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ஏன் குழப்பம் தெரியாது, எதுக்கு குழப்பம்னு தெரியாது. தேவையில்லாமல் சிந்தித்து கொண்டிருப்பீர்கள். அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிடணும். கடந்த ஒரு 2 நாளாகவே குழப்ப உணர்வில் தான் இருக்கீங்க. அது கூடுமான வரையிலும் தவிர்த்து கொள்வது நல்லது. ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படும். முக்கிய பெரிய முயற்சிகள் ஏதேனும் எடுக்கிறீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிறது நல்லது. ஏன்னா அது கொஞ்சம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும், அதில் பார்த்துக்கிடுங்க. தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய தினம் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. எந்த ஒரு செயல் செய்தாலும் தொழிலில் பெரிய முதலீடுகள்லாம் வேண்டாம். ஏற்கனவே இருக்கிறத வச்சு வண்டி ஓட்டுறது நல்லது. தொழில் சார்ந்து வளர்ச்சியோ தொழில் சார்ந்து ஏற்றமோ இன்றைய தினம் இல்லை. மாறாக விரயத்தை தரும் கவனம் தேவை. அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை வருமான ரீதியாக ஒரு நல்ல கடந்த ஒரு 2-3 தினங்களாகவே பொருளாதார அமைப்புகள் நன்றாக இருக்குது. அது அப்படியே நகரும். எதிர்பாராத சில நன்மைகள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான தினமாக இன்றைய தினம் அமைகின்றது. அதேபோல் உங்கள் எதிர்தரப்பு வலுவிழக்கும். யாருடன் உங்களுக்கு பிரச்சனை இருக்கின்றதோ அந்த தரப்பு வலுவிழந்து உங்களுடைய வெற்றி மேலோங்கிரும், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கும்பராசி அன்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய நாள் வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற நாள். உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையக்கூடிய நாள். பிரச்சனைகளை தாண்டியும் லாபங்கள் கிட்டக்கூடிய நாள். உத்தியோகத்தில் நல்ல பெயரும் பெறக்கூடிய நாள். புத்திரபாக்கியம் சார்ந்து நல்ல நாள்.
அன்பார்ந்த மீனராசி என்பர்கள், மீனத்தை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் உத்தியோக இடமாற்றங்கள் ஏற்படலாம் ஒரு சிலருக்கு, அல்லது உத்தியோகத்தில் உயரதிகாரிகளான அவங்க கூட இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் குறைஞ்சு அவங்ககிட்டயே பாராட்டுதல் வாங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படலாம். தகப்பனாரின் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்திக்கிறது நல்லது. கடந்த ஒரு 2 தினமாகவே தகப்பனாரோட டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. மற்றபடி இந்த நாள் இனிய நாளாக அமைய 12 ராசி நேயர்களுக்கும் நல்ல நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.